ஓகே. பிராக்டிஸ் மார்க்ல வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெயின்ஸ் டெஸ்ட் எடுப்போம். ஓகே. லெட்ஸ் கிவ் கம்ப்யூட்டர் செக்ஷன். Continue test. Next section. Next English. Continue test. Next section. ஓகே. இப்போ தான் ஆப்டி வரப்போகுது. ஓகே. ஓகே. இது என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே. த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ப்ரைவேட்டு நம்பர் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் அண்ட் ஃபாரின். ஓகே. இது எந்த மாதிரி இது கொடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. நான் பக்கத்தில் நம்பர்ஸ் எழுதிக்கிறேன். 70, 60, 70, 120, 130, 100, 140, 90, 90, 50, 60, 50, 140, 60, 150. ஆக்சுவலாக இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் 2 டைம் வரும், ப்ரைவேட் 2 டைம் வரும், ஃபாரின் 2 டைம் வரும். 110, 180. அப்போ ஒரிஜினல் டோட்டல் 90. 140, 200. ஒரிஜினல் டோட்டல் 100. 160, 300. அப்போ ஒரிஜினல் டோட்டல் 150. 260, 320. அப்போ ஒரிஜினல் டோட்டல் 160. 230, 380. அப்படின்னு ஒரிஜினல் டோட்டல் 190. இப்போ எப்படி பிரிக்கணும்னா USA, UAE, சைனா, பிரேசில், கனடா. ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? பப்ளிக்கு, ப்ரைவேட்டு, ஃபாரின். இப்போ டோட்டல் எடுத்து எழுதிங்க. 90, 100, 150, 160, 190. ஓகே. இப்போ வந்து ஸ்ப்ளிட் அப்பு. இப்போ 90 வந்து இப்போது பப்ளிக் ப்ளஸ் ஃபாரின் வந்து இப்போ இது சேர்ந்துருக்கா? ரிமைனிங் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ரைவேட்னு கிடைக்கும். அப்போ 30, 50 என்ன வரும்? 10, இங்கே 100, இங்கே என்ன வரும்? 40. ஓகே. இப்போ என்ன பண்ணோன்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? பப்ளிக் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ 40. ஓகே. அடுத்து 10, அடுத்து 60, அடுத்து 20, அடுத்து 90. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிமைனிங் இருக்கிறது போட்டால் என்ன இருக்கும்? ஃபாரின் கிடைக்கும். அப்போ 20, 40, 80, 40, 60. இப்போ கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். The number of foreign banks in China and Brazil together. Foreign banks in China and Brazil together எவ்வளோ? 140. சாரி 120. is how much percentage of private banks in UAE Brazil? அப்போ 120 ப்ரைவேட் பேங்க்ஸ் UAE அண்ட் பிரேசில். ப்ரைவேட் பேங்க்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. UAE இங்கே இருக்குது, பிரேசில் எங்கே இருக்குது? 150. கரெக்டாக? இது எத்தனை பர்சன்டேஜ்? 80%. ஓகே. இன் கனடா ஈச் பப்ளிக் பேங்க் ஹஸ் 3 branches. கனடாவில் ஒன்றுத்துக்கு 3 பிரான்ச் இருக்குது. ஓகே. கனடா இங்கே இருக்குது, 3 branches இருக்குது. அண்ட் ஈச் ப்ரைவேட் பேங்க் ஹஸ் 5 branches. ஓகே. அண்ட் ஈச் ஃபாரின் பேங்க் ஹஸ் 2 branches. இது 270, இது ஒரு 200, 470, இது ஒரு 120, 590 இருக்கா மொத்தமாக? டோட்டல் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் கேட்டாங்க. ஸோ 590. ஓகே. இஃப் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பப்ளிக் பேங்க்ஸ் இன் UAE, சைனா அண்ட் பிரேசில். பப்ளிக் பேங்க்ஸு UAE, பிரேசில், சைனா இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 70, 90. அப்போ 30 வருமா? 0.6K இஸ் ஈக்குவல் டு என்னது? 90. அப்படி டிவைட் பண்ணால் 30. அப்போ கேனோட வேல்யூ என்ன இருக்கும்? 50 இருக்கும். K மைனஸ் 10 என்ன? 40. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ப்ரைவேட் பேங்க்ஸ் இன் UAE. ப்ரைவேட் பேங்க்ஸ் இன் UAE எங்கே இருக்குது? 50. சாரி, UAE அண்ட் சைனா. UAE அண்ட் சைனானா எவ்வளோ? 60. ஃபாரின் பேங்க்ஸ் பிரேசில், கனடா. ஃபாரின் பேங்க்ஸ் பிரேசில், கனடா எவ்வளோ? 100. அப்போது 3:5. கரெக்டாக? ஓகே. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் பப்ளிக் பேங்க்ஸ் இன் இந்தியா அண்ட் USA இஸ் 55. பப்ளிக் பேங்க்ஸ் இந்தியா அண்ட் USA. இந்தியா இல்லை, என்னது இது? பப்ளிக் பேங்க்ஸ். அப்போ 110னா என்ன இருக்கும்? இந்தியாவில் 70 பப்ளிக் பேங்க்ஸ் இருக்குது. ஓகே. அந்த ரேஷியோ ஆஃப் ப்ரைவேட் பேங்க்ஸ் இன் இந்தியா அண்ட் USA தான் செகண்ட் பார்ட். அப்போ USA வந்து 15னா அப்போ இங்கே 45. ஓகே. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் பேங்க்ஸ் இன் இந்தியா இஸ் 40 மோர் தென் USA இருக்குது. அப்போ 130. அப்போ இங்கே 115. அப்போ இங்கே 15 இருக்கும். ஃபாரின் பேங்க்ஸ் எவ்வளோ? 15. புரிஞ்சா? ஓகே. த நம்பர் ஆஃப் ஃபாரின் பேங்க்ஸ் in USA and UAE together. Foreign banks எவ்வளோ? 60. So how much more or less than the difference between public and private sector banks in Brazil? எவ்வளோ? 80. இதை விட இது எவ்வளோ அதிகம்? 20 கம்மி. 20 less. ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சு. எங்கடா? ஐயோ, எவ்வளோ ஸ்லோவாக ரியாக்ட் ஆகுது. இதெல்லாம் ராங் நம்பர் சீரியஸு. ஓகே. The 3 companies P, Q and R have a different number of employees. Okay. அப்போ P, Q, R, male, female. Okay. The number of males in Q னா இங்கே is 40% more than the number of females in P. இதை விட இது 40% அதிகம். இது 5x எடுத்தால் இது 7x எடுக்கலாமா? ஓகே. The ratio of number of males to females in P is 5:3. அப்போ 5:3னா நான் இதை ஆல்ட்ரேட் பண்ணுறேன். இதை 15xன்னு எடுத்தால் இதை 25xன்னு எடுக்கலாம். இப்போ கம்பேர் பண்ணுங்கள். இதை விட இது எவ்வளோ அதிகம்? 40% அதிகம். அப்போ இங்கே 21x.
அதுக்கேற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் கியூ ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் கியூ அண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் ஆர். நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் கியூ 7 பார்ட்னா 21, அப்போ 24. ஃபீமேல்ஸ் இன் ஆர் எவ்வளோ? 24x. டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் இன் ஆல் த கம்பெனிஸ் டுகெதர் இஸ் 256. ஓகே. விச் இஸ் 10 மோர் தென் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் ஆல் த கம்பெனிஸ் டுகெதர். அப்போ 246. ஓகே. இப்போ என்ன ட்விஸ்ட் கொடுப்பானா, இங்கே இருக்க மேலுக்கும் இங்கே இருக்க ஃபீமேலுக்கும் ரேஷியோ கொடுப்பான். இதுதான் எக்ஸ்பெக்டட். ஸோ 256 மைனஸ் என்ன வரும்? 46x. 246 மைனஸ் 39x. கரெக்டாக? ஓகே. இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ என்னது? மேல்ஸ் இன் ஆர் எவ்வளோ? 256 மைனஸ் 46x டிவைடட் பை ஃபீமேல்ஸ் இன் எக்ஸ் எவ்வளோ? கியூ எவ்வளோ? 246 மைனஸ் 39x. இதுக்கான ரேஷியோ தான் என்னது? 4/5. கரெக்டாக? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1250 1280 மைனஸ் 230x இஸ் ஈக்குவல் டு 800 960 984 மைனஸ் 120 156x. கரெக்டாக? இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது இந்த பக்கம் போட்டோம். இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒரு 44 74xா ஈக்குவல் டு 16. அப்போது 296. கரெக்டாக தானே? ஓகே. அப்போ 4 டேபிள்ஸ் அடிக்கும். அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 4. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்னோட வேல்யூ 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 100 60. ஸோ 160. கரெக்டாக? ஓகே. 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 84. இப்போ இங்கே 184னா இங்கே என்ன பண்ணக்கூடாது? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஸோ 4னா 184. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? இது ஒரு 16. அப்போது 72. கரெக்டாக? 180 256. ஓகே. கரெக்டு. ஓகே. இங்கே வந்து 4ன்னு பண்ணால் 96. இது ரெண்டுத்தையும் கூட என்ன வரும்? 156. அப்போ இங்கே என்ன வரும்? 90 வரும். கரெக்டாக? இப்போ ரேஷியோ எடுத்து பாருங்கள். இது 4 பார்ட்டு 18. இது 5 பார்ட்டு 90. கரெக்டாக? அப்போ இது எல்லாமே கரெக்ட். அப்போ இங்கே 174. இங்கே வந்து 168. ஓகே. 45% ஆஃப் மேல்ஸ் ஓகே மேரிட். ஓகே. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மேல்ஸ் ஃபீமேல்ஸு. மேரிட் எம்ப்ளாயிஸ் இன் பி அண்ட் ஆர். மேரிட் எம்ப்ளாயிஸ் இன் பி அண்ட் ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மேரிட் எம்ப்ளாயிஸ் வந்து கண்டுபிடிப்போம். பியில் வந்து மேல்ஸ் எவ்வளோ? 45 மேரிட். ஃபீமேல்ஸ் பி எவ்வளோ மேரிடு? 55%னா 33% மேரிட். பியில் மொத்தமாக எவ்வளோ மேரிட்? 78 பேர் மேரிட். ஓகே. ஆரில் வந்து 25% மேரிட்ஸ். அப்போ என்ன 18 பேர் மேரிடு. இதில் எவ்வளோ? 1/8. அப்போ 12. மொத்தம் 30 பேர் மேரிடு. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 48. ஓகேவா? ஓகே. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் கியூ அண்ட் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே. கியூ எவ்வளோ? 174 168. அப்போ டிவைட் பண்ணால் 87. இங்கே 84. 29 3 29 சார் 3 28 சார். ஸோ 29:28. ஓகே. த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் கியூ. கியூ வந்து எவ்வளோ? 174. இட்ஸ் வாட் பர்சன்ட் மோர் ஆர் லெஸ் தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இன் பி. இது எவ்வளோ அதிகம்? 14 அதிகம். கரெக்டாக? அப்போ 14 டிவைடட் பை 160 போடலாமா? அப்புறம் 2 டேபிள்ஸில் டிவைட் பண்ணால் சரி 14 தானே அதிகம். அப்போது என்ன பண்ணலாம்? 16 140 16 8 128. 16 8 128 12 0. அப்போ 75. கரெக்டாக? அப்போ 8.75% மோர். ஓகே. 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 20% ஆஃப் மேல்ஸ் இன் பி. ஓகே. மேல்ஸ் இன் கியூ மேல்ஸ் இன் ஆர் டுகெதர் ஐடி டிபார்ட்மெண்ட். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஒர்க்கிங் ஐடி டிபார்ட்மெண்ட். எல்லாத்தையும் கண்டுபிடி. 20% எவ்வளோ வரும்? 20 வரும். 25% என்னென்ன வரும்? 21 வரும். 37.5%னா 3/8. 3/8 என்ன வரும்? 3 9 8 9 சார். அப்போது 27. அப்போது 68. கரெக்டாக? ஓகே. ஓகே. த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் அனதர் கம்பெனி கே. ஃபீமேல்ஸ் இன் அனதர் கம்பெனி கேன்னு ஒரு புதுசாக கம்பெனி இருக்குது. அதோட ஃபீமேல்ஸ் வந்து 35% மோர் தென் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ். அப்போ என்ன வரும்? 35% என்ன வரும்? 18 21 வரும். அப்போ 81 ஃபீமேல்ஸ் இருக்காங்களா? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இன் கியூ அண்ட் கே. கியூவும் கேவும் ஆட் பண்ண என்ன வரும்? 171 வரும். கரெக்டாக? ஆப்ஷன் இருக்கா? ஓகே. ஓகே. 3 p liters of mixture contains 60% water. அப்போ 3 p liters of mixture 60% வாட்டர்னா நமக்கு என்ன தெரியுது? 40% வந்து மில்க்குன்னு தெரியுது. அப்போ 1.2 p வந்து மில்க்கு, ரிமைனிங் 1.8 p என்னது? வாட்டர். 40 liters of mixture is removed. 40 litersனா எந்த ரேஷியோவில் வெளில போகும்? இதே ரேஷியோவில் தான் வெளில போகும். என்ன ரேஷியோ இருக்கும்? இங்கே 2:3 ரேஷியோவில் இருக்கா? இது 40% 60%. அப்போது 40 லிட்டர்னா 5 பார்ட்னா 40னா இங்கே -16 இங்கே -24. கரெக்டாக தானே? ஓகே. அண்ட் 0.7 p liters of milk is added. அப்போ 0.7 p ஆட் பண்ணுறாங்க. ஓகே. இஃப் த ரேஷியோ ஆஃப் குவான்டிட்டி ஆஃப் மில்க் டு மில்க். அப்போ என்ன பண்ணலாம்? 1.9 p மைனஸ் 16 டிவைடட் பை 1.8 p மைனஸ் 24 ஈக்குவல் டு மில்க் 2 தானே கொடுத்துறாங்க. அப்போ 5 டிவைடட் பை 4. அப்போ என்ன வரும்? 7.6 p மைனஸ் 64 இஸ் ஈக்குவல் டு 9 p மைனஸ் 120. கரெக்டாக? இது எந்த பக்கம் 1.4 p இஸ் ஈக்குவல் டு 36 56. அப்போ பீனோட வேல்யூ 40. கரெக்டாக? பி ப்ளஸ் 20 கேட்டிருக்காங்க. அப்போ 60. கரெக்டாக? ஓகே. நெக்ஸ்ட் ஏ அண்ட் பி கேன் ஃபில் ஏ டேங்க் டுகெதர் இன் 24 மினிட்ஸ். அப்போ ஏவும் பியும் சேர்ந்து 24 நிமிஷம் அந்த டேங்கை ஃபில் பண்ணுவாங்க. பியும் சியும் சேர்ந்து 30 நிமிஷத்தில் ஃபில் பண்ணுவாங்க. சியும் ஏவும் சேர்ந்து அந்த டேங்கை 40 நிமிஷம் ஃபில் பண்ணுவாங்க. இது எல்சிஎம் எத்தனை? 120. இங்கே 5 இங்கே 4 இங்கே 3. இப்போ என்ன பண்ணணும்னா இது 3 பேருக்கு டபுள். இப்போ 3 பேர் எஃபிஷியன்சி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு
9, 12ன்னு கிடைக்கும். அப்போ A + B + Cனோட எஃபிஷியன்சி என்ன உங்களுக்கு 6. A + B Bனோட எஃபிஷியன்சி 5னா அப்போ Cனோட எஃபிஷியன்சி 1. B + Cனோட எஃபிஷியன்சி 4னா அப்போ Aனோட எஃபிஷியன்சி என்ன 2. C + Aனோட எஃபிஷியன்சி 3னா அப்போ Bனோட எஃபிஷியன்சி என்ன 3. இது கூட்டி பாருங்க 6ன்னு வரும். கரெக்டா? ஓகே. B is open to 40 minutes and A fills the remaining tank in 24 minutes. Aனோட எஃபிஷியன்சி என்ன 2. அப்போ 24 மினிட்ஸ் தான் B ஒர்க் பண்ணுது அப்படின்னா 48 ஒர்க் முடிஞ்சிருக்குமா? அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஒர்க் முடிஞ்சு 52, 72 ஒர்க் முடிஞ்சு. Bனோட எஃபிஷியன்சி 3 அப்படின்னா எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணிருக்கணும்? 24 நிமிஷம் ஒர்க் பண்ணிருக்கணும். ஸோ Tனோட வேல்யூ 24. ஏன்னா B வந்து T மினிட்ஸ் தான் ஓப்பன் இருந்துச்சு. ஓகே ஓகே. பிஸ்னஸ் வந்து ஒரு சில டைம் போகிறதில்ல. ஓகே. ரேஷியோ ஆஃப் ஸ்பீட் ஆஃப் 2 ட்ரெயின்ஸ். அப்போ MN இருக்குது. ரெண்டுத்தினோட ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க 7x 10x. ஓகே. த லென்த் ஆஃப் M is 720 மீட்டர். ஓகே. விச் இஸ் 80 meters more than that of N. அப்போ என்ன வரும் 640. ஓகே. போத் ட்ரெயின்ஸ் ஆர் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். தே கிராஸ் ஈச் அதர். அப்போ ஆப்போசிட் என்ன வரும் 1360 டிவைடட் பை ஆப்போசிட்னா 17x. கரெக்டாக? ஓகே. 17னா இது 80ன்னு வரும். கரெக்டாக? 80 ஈக்குவல் டு 32. அப்போது x ஈக்குவல் டு 2.5. கரெக்டாக? அப்போ x ஈக்குவல் டு 2.5 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். 14, 17 2.5னா 25. இதெல்லாம் என்னது மீட்டர் per செகண்ட் ஆஃப் ட்ரெயின் ஸ்பீட். ஓகே ஓகே. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? M டேக்ஸ் 155 மீட்டர் வந்து 50 செகண்டில் கிராஸ் பண்ண சொல்கிறாங்க. M எவ்வளோ 720. 155 கூட்டினா 875 டிவைடட் பை 17. ஓகே. 50ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 850ன்னு வரும். இது ஒரு 25. ஸோ இது கரெக்ட். N டிஸ்கவர்ட் N இஸ் 6.4 செகண்ட்ஸ் இஸ் 160 மீட்டர். 6.4 ஆல் மல்டிப்ளை பண்ண வரும் 150 ஒரு 10 160. இது கரெக்ட். N crew man standing on a platform. ஓகே. அப்போ 640 மீட்டர் கட் பண்ணால் இது ஒரு 24, 25, 25.15 இருக்குமா 25.6. ஸோ எல்லாமே கரெக்ட். ஓகேவா? அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. ஓகே. டைம் டேக்கன் பை போட் டு கவர் 66 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் ப்ளஸ் 90 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 4 மணி நேரம். வேற டைம் டேக்கன் பை 135 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் ப்ளஸ் 132 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் இஸ் 7 மணி நேரம். ஓகே. இதில் என்ன பண்ணோன்னா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ஈக்குவேஷன் கொடுத்தாங்களா உங்களை என்ன பண்ண முடியாது, நெக்ஸ்ட் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன் டைப் பண்ணுங்கள். இப்போது ஒன்று நான் இதை பேலன்ஸ் பண்ணலாம். 2 டைம்ஸ் மட்டும் என்ன வரும் 132 கிலோமீட்டர் அப் ஸ்ட்ரீம் ப்ளஸ் 180 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் இஸ் ஈக்குவல் டு 8 மணி நேரம். இப்படி எழுதலாமா? எழுதலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுவேன். ஓகேவா? எதுக்கு இங்கே மைனஸ் போடுவேன், இங்கே பாருங்கள். இப்போது இதுவும் போயிருமா? இப்போது 45 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் போகிறதுக்கு எனக்கு 1 மணி நேரம் ஆகும். அப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன 45 km/h. ஓகே. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 66 டிவைடட் பை அப் ஸ்ட்ரீம் ப்ளஸ் 90 டிவைடட் பை 45 இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னா இதனோட வேல்யூ 2 அப்படின்னா அப் ஸ்ட்ரீமோட வேல்யூ என்ன 33 இருக்கும். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 78. அப்போ ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் எவ்வளோ 39. ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் 39னா ஸ்ட்ரீமோட ஸ்பீட் எவ்வளோ 6. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை போட் இன் ஸ்டில் வாட்டர் இன் 3 hours 30 minutes. 3 hours 30 minutes என்ன வரும் 3.5. அப்போ 3.5னா என்ன வரும் 90 ஒரு 27 117 ஒரு 19. ஸோ 136 கிலோமீட்டர். ஓகேவா? ஓகே ஓகே. இந்த சர்ஃபேஸ் ஓகே இதெல்லாம் வந்து போடுவோம் வருவோம் அப்புறம். ஓகே. இந்த கோபால் இன்வெஸ்ட் 9750 இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் R+5% காம்பவுண்ட் ஆனுவலி. ரிசீவ் டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ருபீஸ் 16,000. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் டோட்டல் அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஓகே. இங்கே ஆக்சுவலாக லாஜிக்கலாக யோசிக்கணும், ரஃபாக தான் யோசிக்க முடியும். இங்கே 250 இன்ட்ரெஸ்ட்டு, இது ஒரு 6848. கூட்டினா என்ன வரும் 7098. 7098ன்றது இதில் அப்ராக்சிமேட்டாக நான் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லலாம் 72.70% என்ன வரும் 6300. 2% என்ன வரும் 180. ஓகே 6480. எதுக்காக 72% யோசிக்கிறேன்னா எந்த ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு 3 இயர்ஸ்க்கு பண்ணுறப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும் நான் யோசிக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க 5:6 ஆக்சுவலாக ஒரு லாஜிக் யோசிங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மோஸ்ட்டாக 10%, 15%, 20% யூஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் நம்மளாக யோசிக்க கற்றுக்கணும். இப்போ 5:6னா 20%. இப்போ 125:216 அப்படின்னா 91 டிவைடட் பை 125 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா 25 4 சார் 25 5 சார் இப்போனா 18.2 72.8ன்னு வரும். நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா இது அப்ராக்சிமேட்டாக மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஆர்னோட வேல்யூ 15 வச்சுக்க போகிறேன். ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20 தானே. அப்போ ஆர்னோட வேல்யூ 15. இன்ட்ரெஸ்ட் ஏன்டான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு 15 + 3 எவ்வளோ 18%. அப்போ 54% கண்டுபிடிக்கணும். 54% என்ன வரும் 5400. இது ஒரு 54%னா 250 270. அப்போ 5670. இது வந்து உண்மையிலே ரஃபாக யோசிக்க கற்றுக்கணும். ஓகேவா? ஓகே ஓகே. த ஆவரேஜ் சேவிங்ஸ் ஆஃப் 2M - 2 பாய்ஸ் இஸ் 250. அப்போ டோட்டல் சேவிங்ஸ் என்ன வரும் 500M - 500. த ஆவரேஜ் சேவிங்ஸ் ஆஃப் M + 2 கேர்ள்ஸ் இஸ் 360.
ஓகே. ஆட் பண்ணா என்ன வரும்? 360 எம் ப்ளஸ் 720 டிவைடட் பை எம் ப்ளஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 3 எம் இஸ் ஈக்குவல் டு 30 எம் ஈக்குவேஷன் வருமோ? ஓகே. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 860 எம் ப்ளஸ் 220 ஈக்குவல் டு 90 எம் ஸ்கொயரு மைனஸ் 180 எம். கரெக்டா? ஓகே. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன வரும்? 90 எம் ஸ்கொயரு மைனஸு 940 1040 எம் மைனஸ் 220 ஈக்குவல் டு 0. கரெக்டா? 10 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் 9 எம் ஸ்கொயர் மைனஸ் 104 எம் மைனஸ் 22 இஸ் ஈக்குவல் டு 0. இது என்ன பண்ணலாம்? 2 இன்ட்டு 11 இன்ட்டு 9 எழுதலாமா? அப்பயும் வராது. 104 வாட் ஹேப்பன்ட்? சாரி மைனஸ் 18 எம். சாரி. ஓகே, நான் இந்த ஈக்குவேஷனை விட்டுருக்கலாம். அருமையான செயல். ஓகே, the cost price of an article is 610p marked above 60% of cost price. P is a square of smallest composite number. இந்த பாயிண்ட் முன்னாடியே படிச்சிருக்கணும். P is smallest composite number என்ன? 4. அப்போ P-நோட வேல்யூ என்ன? 16. ஸோ 610. அப்போ P-நோட வேல்யூ தெரியவே தேவையில்லையா? 3 successive discounts. P-நோட வேல்யூ தெரிஞ்சுக்கணும். யாரா நீங்களாம்? ஓகே, 610pனா ஸ்கொயர் ஆஃப் ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் என்ன? 16. ஓகே, 16 என்ன வரும்? 9600. இது ஒரு 10 இன்ட்டு 16 160. ஸோ 9760. ஓகே. 3 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட். ஃபஸ்ட்டு 1664 கொடுங்க. சத்தியமாக இந்த கொஸ்டின் போடக்கூடாது, ஓடிடு. இப்போ தான் ஏதோ போட்டிருந்தேன். இதில் எத்தனை பர்சன்டேஜ்? இது பர்சன்டேஜ் வச்சு ஏதாச்சும் வச்சு பார்ப்போம். 976 ஒரு 24 ஒரு 664 688 7 சாரி பாய். ஓகே, the expenditure of A is ஓகே, A B C 3 பேர் இருக்காங்க. இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர், சேவிங்ஸ். ஓகே, the expenditure of A is 4000 more than that of B. அப்போ x plus 4000. ஓகே, A saves 20% of his income. அப்போது இது வந்து நான் எப்படி எழுத போகிறேன்னா, இது 80% ஆக்சுவலாக. நான் என்ன எழுத போகிறேன்னா, இப்போ 8x நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். இங்கே 8x எடுத்துப்போம். இது 80% அப்படின்னா இப்போ 20% என்ன? 2x plus 1000 ஆட் பண்ணி பாருங்கள். 10xன்னு வருதா? 10x plus 5000 வருதா? இதில் 80% கண்டுபிடிச்சா இது வரும், 20% கண்டுபிடிச்சா இது வரும். அப்போ 10x plus 5000. கரெக்டா? ஓகே. B saves 25% of his income. இது என்னது? 8x. அப்போ 25%னா ரிமைனிங் 75% இது. 75%னா என்ன? 8x வந்து 3 பார்ட்டு. அப்போ எனக்கு 4 பார்ட் வேணும்னா 32/x. ஓகே, 8x வந்து 25%. அப்போ 8x/3 24 32/x 32x/3. ஓகே, இருக்கட்டும். The income of B is 32,000. அப்போ என்ன வரும்? 32x டிவைடட் பை 3 இஸ் ஈக்குவல் டு 32,000 அப்படின்னா இது அடித்தா 1000. இது அடித்தா எக்ஸ்னோட வேல்யூ 3000. எக்ஸ்னோட வேல்யூ 3000 அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 32,000 3000னா 24,000, இங்கே 8000. கரெக்டாக? எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 1000 சொன்னால் அப்போ என்ன வரும்? 10,000 15,000. அப்போ என்ன வரும்? 12,000. அப்போ என்ன வரும்? 3000. கரெக்டாக? ஓகே, த இன்கம் ஆஃப் சி உஸ் இன்கம் இஸ் 15% மோர் தென் தட் ஆஃப் ஏ. 15% என்ன வரும்? 2250. அப்போ 17,250. என்னது இது? எக்ஸ்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சேன்? 3000 கண்டுபிடிச்சேன். சாவட்டுங்களா? 3000 கண்டுபிடிச்சா 35,000 வரும். 35,000 அதில் 15% என்ன வரும்? 450 5250. அப்போது 40,250. அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஓகே, 4 years ends from now the ratio of ages. அப்போ 4 years ends அப்படியே பின்னாடி போங்க. 3x minus 4 4x minus 4. The ratio of age of 10 years ends from now 3 years ends from now 10 years ends from now வரும் 3x plus 6. 3 years ends from now 4x minus 1 is 6/5. அப்போ சால்வ் பண்ண என்ன வரும்? 15x plus 30 is equal to 24x minus 6. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 9x equal to 36. எக்ஸ்னோட வேல்யூ 4. எக்ஸ்னோட வேல்யூ 4னா 12 4 போச்சுன்னா 8, 4னா 16 4 போச்சுன்னா 12. இதுதான் பர்சன்டேஜ். இதான் பர்சன்டேஜ். ஆவரேஜ் பர்சன்டேஜ் ஆஃப் பி அண்ட் சி இஸ் 18. பி அண்ட் சி 18னா அப்போ 36. அப்போ சினோட வேல்யூ 24. ஃபைண்ட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரேஷியோ ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ஏ சிக்கு வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ 20 4 2 4 5. அப்போ 2:5. ஓகே.
3 நம்பர்ஸ் எக்ஸ் ஒய் ஜார் ஓகே இந்த ரேஷியோவில் இருக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் என்ன வரும்? 3x. நான் இது எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்தேன்னா 3x இஸ் 31 less than the square of the smallest 2 digit prime number. Smallest 2 digit prime number என்ன? 11. அப்போ 121லேருந்து 31 வருஷம் என்ன? 90. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ என்ன? 30. எக்ஸ்னோட வேல்யூ 30னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணால் எக்ஸ்னோட வேல்யூ 30ன்னு வச்சுப்போம். இது என்னது? 12x. இது 15x. இது என்னது? இதெல்லாம் ஸ்மால் எக்ஸ். கேபிட்டல் எக்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் இது 10x. 3x என்ன வரும்? 36x மைனஸ் 2y என்ன வரும்? 30x ப்ளஸ் 10x. 6x ப்ளஸ் 10 16x. 16 x என்ன வரும்? 480. 480 நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸுக்கு ஃபார்முலா என்ன? இதை வந்து ரூட் பவரில் எழுதணும். அப்போ என்ன பண்ணலாம்? 16 × 30 எழுதலாமா? இதை 5 × 2 × 3 எழுதலாம். இதை 2 பவர் 4 எழுதலாம். கரெக்டாக 2 பவர் 4 தானே? அப்போ இதை 2 பவர் 5 எழுதலாம். 5 பவர் 1 3 பவர் 1. இதுக்கு வந்து நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். 5 + 1 6 2 × 2 6 நாள் 24 ரூட்ஸ் இருக்கும். ஓகே ஓகே என்ன இதெல்லாம் sold unsold either unsold the difference between number of sold okay flats unsold flats okay இதெல்லாம் போடுவோம். சிம்பிளிஃபிகேஷன் எதுவும் கேட்டிருக்காங்க பார்ப்போம். ஓகே A is 35% more efficient than B. அப்போது A Bக்கு எஃபிஷியன்சி என்ன? 35% 27 20. ஓகே B is 25% more efficient than B. அப்போது 5:4 வருமா? அப்போது என்ன வரும்? 16 வரும். அப்போ சீனோட எஃபிஷியன்சி இதுன்னு வரும். A C கம்ப்ளீட் டுகெதர். அப்போ இதெல்லாம் எஃபிஷியன்சின்னு வச்சுக்கிறேன். அப்போ டோட்டல் ஒர்க் என்னென்னு வரும்? நல்லா இப்படி எப்படி போனோன்னா A Cனோட எஃபிஷியன்சி என்ன? 43 × 15 தான் டோட்டல் ஒர்க். இப்படி தான் வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இது மட்டும் எல்லாம் பண்ணக்கூடாது. BC டுகெதர் 75%. அப்போ என்ன வரும்? 43 × 15 இன்ட்டு 72/100. இது 72% ஒர்க் முடிஞ்சிச்சா? B அண்ட் C டுகெதர் எவ்வளோ? 36. இது ஒரு ஈக்குவேஷன். இஸ்டு 94%. அப்போ 43 × 15 இன்ட்டு 94/100 டிவைடட் பை A அண்ட் B. A அண்ட் B என்ன வரும்? 47. இது 2 கேன்சல் ஆயிருமா? இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிருமா? இந்த 2 0 2 0 கேன்சல் ஆகுது. 2 0 2 0 கேன்சல். அப்போ ரெண்டுமே ஈக்குவல். இப்போ என்ன பண்ணக்கூடாதுன்னா இது மல்டிப்ளை பண்ணிட்டு போட்டு தான் என்னது கண்டிப்பாக ஆன்சர் வந்து ரொம்ப லேட் ஆயிருக்கும். ஓகேவா? ஓகே if 84 liters of two components A and B contains 60 liters of A, instead of two components A and B contains 60 liters of ஓகே 60 லிட்டர் வந்து A, அப்போ B வந்து 24 லிட்டரு, 54 லிட்டர் வந்து மிக்சர். அப்போது 6 டேபிள்ஸ் பண்ணால் 6 10 சார் 6 4 சார், அப்போது 15 12 5 சார் 12 2 சார். இப்போ இந்த ரேஷியோவில் இருக்கா? அப்போ இதுலேருந்து 7 பார்ட் வெளில போச்சுன்னா -40 இங்கே -16 வெளில போகும். அப்போ 20 இருக்கும், இங்கே 8 இருக்கும். ரிமூவ் அண்ட் n liters of B is added. n liters of B is added. இந்த ரேஷியோ ஆஃப் A and B. ஓகே 5 பார்ட் தான் 20 அப்படின்னா 8 பார்ட் என்னவா இருக்கும்? 4னா 32 இருக்கும். அப்போ என்னோட வேல்யூ என்ன? 24. கரெக்டாக? ஓகே 3n + 12. 3n + 12 என்ன வரும்? 72 ஒரு 12 84. ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் A is m liters. ஃபைனல் குவான்டிட்டி ஆஃப் A வந்து 20 liters. ஃபைன் த வேல்யூ ஆஃப் m. அப்போ 80. ஓகே அப்போது 84 தான் பெருசு. குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2. ஓகே the cost price of item is it was sold for 10,540. 36% ப்ராஃபிட். 36 என்ன வரும்? 34 டிவைடட் பை 25. இப்படி கண்டுபிடிச்சா என்ன வரும்? காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கும். இது என்ன வரலாம்? 5270. இது 17. 17 3 51 170 இருக்கா? 10. அப்போது 7500 ஒரு 250. 7750 தான் என்னது காஸ்ட் ப்ரைஸ். ஓகேவா? ஓகே ஃபைன் த காஸ்ட் ப்ரைஸ்னா 7750. If an article is marked 20% above its cost price, அப்போ 5:6 இது காஸ்ட் ப்ரைஸ், இது மார்க் ப்ரைஸ். அண்ட் சோல்ட் ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. அப்போ என்னது 5.4x தான் செல்லிங் ப்ரைஸ். ஓகே இந்த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் இஸ் ஓகே 5.4x வேல்யூ 8244. ஓகே 1600னா 1600னா 8000மா? இது 1600னா 1600னா 1600 கைட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். ஓகே 54 வச்சுப்போம். 54 1 54 54 54 30 இருக்குமா? 2 இருக்குமா? அப்போது 6 டைம் வராது. 5 டைம் வந்துச்சுன்னா 270. மீதி 32 இருக்குமா? அப்போ 6. அப்போ 156 பார்ட் வந்து சாரி 1560 வந்து ஒரு பார்ட்னோட வேல்யூ. இங்கே மட்டும் எப்படின்னா 7500 ஒரு 300. ஸோ 7500 7800. குவான்டிட்டி 2 பெருசு. ஓகேவா? ரஃபாக போட்டால் மாட்டிப்போம் இந்த இடத்துல. ஓகே ஃபைன் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 30 நேச்சுரல் நம்பர்ஸ். இது வந்து ஃபார்முலா இருக்கும். ஃபார்முலா படிக்கல வந்துச்சு. ஓகே இது வந்து அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே த சம் ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் ஒய். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் எழுதிப்போம். இல்லைனா என்ன ஆகுனா கன்ஃபியூஸ் ஆயிரும். எக்ஸு ஒய் செட். ஓகே ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம். அப்ஸ்ட்ரீம் எது? ப்ளூ கலர். அப்போ x + 10 எக்ஸு 3x அப்படி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டவுன் ஸ்ட்ரீம் வந்து 2x + 5 2x - 5. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 10. ஓகே
ஓகே. இப்போ என்ன கேள்வி? நோட் என்ன குடுத்துருக்காங்க? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ். அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. எக்ஸ் + 10 ப்ளஸ் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் ஒய் எது? 2x - y 5 = 50ன்னு குடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும்? 3x + 5 = அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 15. கரெக்ட்டா? எக்ஸ்னோட வேல்யூ 15னா இங்க 25. எக்ஸ்னோட வேல்யூ 15னா 15. அப்போ இங்க 45. எக்ஸ்னோட வேல்யூ 15னா 30. அப்போ 25. 15னா 30, 35. எக்ஸ்னோட வேல்யூ 15னா 45, 55. ஓகே? ஓகே. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, இதனோட தனித்தனியா இதனோட ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? ஏன்னா 3 டிஃபரெண்ட் போட்டிருக்கா. ஓகேவா? ஓகே. சேம் ரிவர். அப்போ சேம் ரிவர்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 60ஆ? 60. அப்போ 30 தான் ஸ்டில் வாட்டர். அப்போ ஸ்டீமோட வேல்யூ 5ன்னு வரணும். ஓகேவா? இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 40. அப்போ ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் 20. அப்போ 5 கரெக்ட். ஓகே. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 90, 100. அப்போ 50. அப்போ 5 ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். இதெல்லாம் ஸ்டில் வாட்டர் ஸ்பீட். இது வந்து ஸ்டீமோட ஸ்பீட். ஃபைண்ட் தி ரேஷியோ ஆஃப் டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ். டவுன்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ் எங்க இருக்கு? 35. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் Z. எங்கடா இது? 35. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் Z எது? 45. 5 7 5 9. ஸோ 7:9 சார். இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை y இன் ஸ்டில் வாட்டர் இன் 6 hours. y இன் ஸ்டில் வாட்டர் இன் 6 hours எவ்வளோ போயிருக்கும்? 120 போயிருக்கும். Z இன் ஸ்டில் வாட்டர் இன் 2.5 hours. Z வந்து 125 கிலோமீட்டர் போயிருக்கும். ரெண்டு டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5 கிலோமீட்டர். ஓகே. ஃபைண்ட் த ஆவரேஜ் டைம் ஆஃப் டேக்கன் பை எக்ஸ் டு கவர் 175 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம். எக்ஸ் வந்து 175 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் போச்சுன்னா என்ன வரும்? 6 7 மணி நேரம் ஆயிருமா? ஓகே. அந்த Z டு கவர் 165 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம். 165 கிலோமீட்டர் டவுன் ஸ்ட்ரீம் என்ன வரும்? 3 மணி நேரம். 7க்கும் 4க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 7க்கும் 4க்கும் 3க்கும் டிஃபரன்ஸ் வந்து 4 மணி நேரம். 4 மணி நேரம் எவ்வளோ மினிட்ஸ்? 240 மினிட்ஸ். அவன் என்ன ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கான்? 240 மினிட்ஸ்னு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்ன போடலாம்னா, இது போடல, இது தேவையில்ல. ஓகே. இது என்ன கொடுத்துருக்காங்க? 5 சொசைட்டிஸ். இது போட முடியுமா இந்த டைமில்? சரி, ஓகே. டேட்டா கண்டுபிடிப்போம். 4 நிமிஷம் இருக்குது. ஓகே. 5 சொசைட்டிஸ் ஏபிசிடி சோல்டு அன்சோல்டு. ஸோ ஏ பி சி டி இ சோல்டு அன்சோல்டு டோட்டல். ஓகே. ஓகே. த டிஃபரன்ஸ் பிட்வீன் சோல்டு அண்ட் அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் ஏ. அதெல்லாம் டிஃபரன்ஸ் பிட்வீன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க கீழே? இது வந்து என்ன? இது இந்த கிராஃப் இன்வெர்ஸ் வர்சஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சோல்டு ஃப்ளாட்ஸ். சோல்டு ஃப்ளாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சோல்டு ஃப்ளாட்ஸ் வந்து 40%. ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜில் எழுதிக்கங்க. பர்சன்டேஜ் 40. இது என்னது? இங்கே 85 இருக்கா? அப்போ 15. அப்போ 5 இது. ஸோ 75. இதெல்லாம் பர்சன்டேஜ், சோல்டு பர்சன்டேஜ் 75. இது 80%. இங்கே வந்து 55 60%. இதெல்லாம் சோல்டு. ஓகே. அவங்க ஃப்ளாட்டில் இருக்கிறதுல சோல்டு. இது 30%. ஓகே. இப்போ நல்லா கவனிங்க. சோல்டு வந்து 40னா அன்சோல்டு எவ்வளோ? 60%. ஓகே. ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன? 20%. 20% என்னோட வேல்யூ 24 அப்படின்னா டோட்டல் எவ்வளோ? 120. 120னா எவ்வளோ? இங்கே 48. இங்கே 60னா எவ்வளோ வரும்? 72. முடிஞ்சா? ஓகே. இங்கே 75%, இங்கே 25% வந்து அன்சோல்டு. அப்போ டிஃபரன்ஸ் என்ன? 50%. 50% வேல்யூ 150னா என்ன வரும்? 300. கரெக்டாக? அப்போ என்ன வரும்? இங்கே 75னா 225. இங்கே 75. கரெக்டாக? டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 150 வரும். கரெக்டாக? 80 20. அப்போ 60%. 60% வேல்யூ தான் என்னது? 288. அப்போ என்ன வரும்? 60% வேல்யூனா 88னா 6 288 48. ஸோ 480. ஸோ 480னா இங்கே என்ன வரும்? 320 ஒரு 64. ஸோ 384. 20% 96. ஓகே. ஓகே. 30%னா 70. அப்போ 40% டிஃபரன்ஸ். 40% வேல்யூ தான் 80னா இப்போ 200. 200னா இங்கே என்ன வரும்? 60. இங்கே 120. ஓகே. இங்கே 60% இங்கே 40%. அப்போ 20% வேல்யூ தான் 90 அப்படின்னா இங்கே 450. அப்போ இங்கே 270. இங்கே 180. டிஃபரன்ஸ் பாருங்க 90 வரும். ஓகே. ஓகே. இப்போ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் டி அண்ட் இ டுகெதர். சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் டி அண்ட் இ டுகெதர் எவ்வளோ? 330. 330 வேல்யூ தான் கேனா. அப்போது கேனோட வேல்யூ என்ன? சாரி, 330னா கேனோட வேல்யூ 350. 350னா என்ன கேட்டிருக்காங்க? 420. 1.2K. அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் டி அண்ட் டி. அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இன்டு எவ்வளோ? 300. 300 வந்து அப்போ எம்னோட வேல்யூ 310. 310 இன்ட்டு 1.3. அப்போ என்ன வரும்? 390 393. ஸோ 393 எப்படி பார்த்தோன்னா இந்த குவான்டிட்டி 1 தான் பெருசு. ஓகே. 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 த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் ஏ அண்ட் சி டுகெதர். சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் ஏ அண்ட் சி எவ்வளோ? 460 472. ஓகே. அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் சேம் டூ சொசைட்டிஸ் என்ன வரும்? ஏ சியா? இப்போ என்ன வரும்? 72 168. ஓகே. ஓகே. 2ஆல் டிவைட் பண்ணால் 236. 84. இன்னொரு டைம்ஸ் டிவைட் பண்ணால் 118. 42. 59. 21. அவ்வளோதானே? 59 21 தான் வருது. இது ரேஷியோ கொடுக்கலையா? சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் ஏ அண்ட் அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் 168. 420 432. சாரி. ஓகே. 432. 216. 84. 4 டேபிள்ஸ் அடித்தா 54. 4 டேபிள்ஸ் அடித்தா 21. 3 டேபிள்ஸ் அடித்தா 18. 3 டேபிள்ஸ் அடித்தா 7. ஸோ 18:7 அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஓகே. இது வந்து சூப்பரான கேள்வி. ஓகே. த நம்பர் ஆஃப் சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் ஏ அண்ட் சி டுகெதர். சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் ஏ அண்ட் சி டுகெதர் எவ்வளோ?
432 இஸ் வாட் பெர்சன்ட் மோர் ஆர் லெஸ் தென் த நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் இன் இ. நம்பர் ஆஃப் ஃபிளாட்ஸ் இன் எவ்வளோ? 450. இத விட எவ்வளோ கம்மி? 18 கம்மி. 18னா என்ன வரும்? 4% வரும். ஸோ 4% கம்மி. ஓகே. ஓகே. இதெல்லாம் போட முடியுமா தெரியல. சரி ஓகே சால்வ் பண்ணுவோம். 20% அன்சோல்டு ஓகே. ரெண்ட் ஓகே. ஏபிசிடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஃபைண்ட் த டோட்டல் ரெண்ட். ஓகே. அன்சோல்டு ஓகே. இன் லேக்ஸில் கேட்டிருக்காங்க. சரி 25% அன்சோல்டுனா 18. 40%னா ஓகே அவ்வளோ முடிஞ்சிச்சு. 40 சரி ஓகே. 30 12.5னா 8 60%னா 72 ஆடே பண்ண முடியாதுடா. 90 162 170 190 208 208னா ஓகே 208 9 போடு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகே லாஸ்ட் கொஷின் போட்டுறக்கூடாது. லாஸ்ட் கொஷின் இதுனா இது செட்டு டவுன் ஸ்ட்ரீமா 7 3ல் போச்சுன்னா 4 4 240 கரெக்டு தான். 5 மணி நேரம் வருமா? 7க்கும் 3க்கும் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் டைம் கேட்டிருக்காங்க. சூப்பர். நான் டிஃப்ரென்ஸ் எடுத்து டைமிங் போட்டேன். அவன் 5 மணி நேரம் எடுத்து கண்டுபிடிச்சி போட்டிருக்கான். இது என்ன தப்பு? எம்னோட வேல்யூ நம்பர் ஆஃப் அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் டி அண்ட் இ என்ன? 300. ஓகே அப்போது 310 310 இன்ட்டு 1.3 என்ன வரும்? ஓ ஓகே ஓகே 1.3னா 93. அப்போ 403 வரும். ஓகே ஓகே சரி. இது என்னது? சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் டிஎன்டி 330 350 அப்போ 420 கரெக்டாக நான் போட்டேன். குவான்டிட்டி 1 கிரேட்டர் தென் குவான்டிட்டி 2ன்னு அப்படி மாற்றி சொல்கிறணும். அன்சோல்டு ஃப்ளாட்ஸ் இன் டி அண்ட் இ டுகெதர் என்னது? 300 தான். ஓகே 429 330 கதை அது 100 ஓகே இது 140. இந்த ஒரு இடத்துல கால்குலேஷன் தப்பாக போட்டது மொத்தமே தப்பாயிருக்கு. சூப்பர் நைஸ். ஓகே இந்த கேள்வி இந்த கேள்வி நான் கொஸ்டின் ஒழுங்காக படிக்கல. இந்த கேள்வி இந்த கேள்வி எப்படி போட்டோம் ஆன்சரு? ஓகே இதெல்லாம் ஈஸியாக போட்டிருக்கலாமோ? சம்மந்தமே கொஸ்டின் போட்டு வச்சுருக்கேன். ஓகே அவ்வளோதான். டெஸ்ட் நிறைய பேர் போடல பொழுது. ஓகே இன்னமும் நிறைய போடலாம் போல். நம்ம தான் சொதப்பியிருக்கோம். ஓகே தேங்க்யூ வாழ்த்துக்கள்.